இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ யாது நேருமோ. அந்த மாதிரி ஞானிகளே பயப்படும். அடுத்த பிறவி என்ன கிடைக்கும், எப்படி தெரியும்? மீண்டும் இப்படிப்பட்ட சத்சங்கம் கிடைக்குமா? மீண்டும் தமிழ் மொழியிலே பிறப்போமா? இந்த தமிழ் மொழியிலே இருக்கின்ற இந்த முக்தி நிலை, சித்தி நிலை, இறைநிலை இதையெல்லாம் தெரிந்து கொள்வோமா? தெரியாது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆத்மா இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கின்றது. அந்த ஆத்மா என்ன விரும்புகின்றது? மேல்நிலைக்கு போக வேண்டும், புத்தராகணும், சித்தராகணும், இறை சிவமாகணும் என்று ஆசைப்படுகின்றது. அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கூறி இந்த அற்புதமான சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். இப்பொழுது ஜோதி வழிபாடு பிரசாதம் கிடைக்கும். இந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு செல்லுமாறு உங்களுடைய திருத்தாள்களை பகிர்ந்து. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அப்படியே ஒரு குறிப்பு சொல்றேன். தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் 2 கோயில்களை பார்க்கலன்னா ஆத்மா நஷ்டப்படுத்தும். இன்னும் சிதம்பரம் கோயில், நடராஜனுடைய கோயிலை போய் பார்க்கணும். அங்கே வெட்டவெளி தரிசனத்தை தரிசிக்கணும். அங்கே சிதம்பர ரகசியம் என்று ஒன்று இருக்குது. அது என்ன சிதம்பர ரகசியம்? அதனுடைய விளக்கம் ஞானசபையில் வடலூரில் வள்ளல் பெருமான் காட்டியிருக்கின்றார். அந்த வெட்டவெளிக்கு அப்பால் அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. அந்த அருட்பெருஞ்சோதியை பார்ப்பவர்கள் தான் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். ஏனென்றால் அது சிவனுடைய 10வது நிலை. 10வது ஒரு 4 உருவம் 1 அருணான்கு. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் உருவங்கள். அதற்கு மேல் சதாசிவம் சிவலிங்கம் என்பது பாதி உருவம் பாதி அருவம். அதற்கு மேல் விந்து நாதம் சக்தி சிவம் 4 அருவங்கள். அந்த 9 நிலைகளை காட்டியதுதான் சைவம். அதற்கு அப்பால் 10வது நிலையை காட்டியது வள்ளல் பெருமானுடைய அருட்பெரு ஜோதி நிலை. 2ம் நமக்கு தான், நம்முடையது தான். நமக்காக இறைவன் வள்ளலாரை பூமிக்கு அனுப்புகிறார். ஆக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் வெட்டவெளி தரிசனத்தை செய்யுங்கள். அங்கிலிருந்து நேராக 30 வடக்கே வந்தீர்கள் என்றால், 30 மைல் வடக்கே வந்தீர்கள் என்றால் வடலூரிலே ஞானசபை இருக்கின்றது. இந்த ஞானசபையிலே ஜோதி தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் நீங்கள் சிவமாகலாம் என்று கூறி விடைகிறோம்.
சொற்பொழிவுகள் கொண்ட ஒளி நாடாக்கள் இங்கே சிடி இருக்குது, டிவிடி இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் வாங்கிக்கலாம். இந்த சபையின் நிர்வாகத்திற்கும் இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு செய்த ஞானசுந்தர் அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வது விடைபெறுகிறேன். நினைவுபடுத்தி பிரசாதம் ஆரம்பித்து